4000 வருஷத்துக்கு முன்னால நிர்வாணமா, தைரியமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்ன ஒரு பெண்ண, இன்னைக்கு ஆடை போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. எத பத்தி பேசுறேன் அப்படின்னா, மொஹெஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடன மங்கை அப்படிங்கிற இந்தியாஸ் மோஸ்ட் செரிஷ்ட் ஆர்க்கியாலாஜிக்கல் ட்ரெஷர் ஆக இருக்கக்கூடிய டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற பிரான்ஸ்ட் ஸ்டாச்சுவை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள், சர்ச்சைகள் தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு? இவங்க வரலாற்ற மாற்றி அமைக்கிறோங்கிற பேர்ல என்னென்ன கேவலத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொளியில தெரிஞ்சுப்போம். மொஹெஞ்சதாரோவின் நடன மங்கை. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த உருவத்த உங்களால பார்க்க முடியும். நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண சொல்றேன். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஹரப்பால எக்ஸ்கவேஷன் பண்ணும்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா, வெறும் 10.5 சென்டிமீட்டர்ஸ் அதாவது 4 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸ்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு நடன மங்கை. அந்த பெண் பார்த்தீங்கன்னா, முழுக்க நிர்வாணமா இருப்பாங்க. உடம்புல ஒரு பொட்டு ஆட கூட இருக்காது. கை நிறைய பேங்கிள்ஸ். ஒரு கையில பிரேஸ்லெட், இன்னொரு கை நிறைய வந்து வளையல் அணிந்திருப்பார்கள். கழுத்துல ஒரு நெக்லஸ் 3 பெண்டன்ட் போட்ட ஒரு நெக்லஸ். ரொம்ப தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு, இடுப்புல ஒரு கைய வச்சுக்கிட்டு, அந்த தலைய லேசா அப்படி நிமிர்த்திக்கிட்டு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு உருவம். இது இந்தியாவுல இருக்கக்கூடிய எத்தனையோ வரலாற்றுகளை பதிவு செய்யக்கூடிய பல புத்தகங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நேஷனல் மியூசியம், நியூ டெல்லியில இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம்ல அதிகம் பார்க்கப்படக்கூடிய ஒரு உருவமாக இது இருக்கிறது. இன்ஃபாக்ட் யுனெஸ்கோ ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. 1926ஆம் வருஷம் எக்ஸ்கவேஷன் பண்ணும்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு நேஷனல் ட்ரெஷராக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சிவிலைசேஷனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த நடன மங்கை. அப்படிப்பட்ட மங்கை 4000 வருஷமா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஏன் கடந்த 25 வருஷத்துக்கு மேல இந்தியாவுல படிக்கக்கூடிய மாணவர்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இந்த உருவப்படம் அமைந்திருந்தது. ஆனா, இப்போ 2026ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கும் இன்சர்ட் டெக்ஸ்ட் புக் வடிவமைக்கக்கூடிய அந்த குழுவுக்கும் மண்டைக்குள்ள என்ன புகுந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த நியூடிட்டி, அந்த நிர்வாணம் இவர்கள் கண்ணை உறுத்தி இருக்கிறது. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்சர்ட் டெக்ஸ்ட் புக்ல அதுவும் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் உடைய ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல இந்த படத்துக்கு டிஜிட்டலா ஆடை வடிவமைத்திருக்கிறார்கள். அதாவது டிஜிட்டலா ஷேட் பண்ணி விட்டுருக்காங்க. கழுத்துக்கு கீழ ஆரம்பிச்சு தொட வரைக்கும் டிஜிட்டலா பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்தினால இது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு சமூக ஆர்வலர்களும், ஹிஸ்டாரியன்ஸும் எழுப்புறாங்க. பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோவத்த, கண்டனங்கள வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. 4000 வருஷமா யார் கண்ணையும் உறுத்தாத இந்த உருவம் உங்க கண்ண மட்டும் ஏன் உறுத்துது? ஏன் வரலாற்ற மறைக்கணும்னு முயற்சி பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்விய கேட்டிருக்கிறாங்க. என்சாட் தரப்புல இருந்து இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4000 வருஷம் பழமையான ஒரு யுனெஸ்கோ லெவல் ஆர்டிஃபேக்ட்ட வந்து இப்படி டிஜிட்டலா மாத்தி வச்சிருக்கீங்களே டெக்ஸ்ட் புக்ல, இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்சாட் உடைய டைரக்டர் தினேஷ் பிரசாத் சக்லானி என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒண்ணும் ஸ்பெசிஃபிக்கா எந்த ரீசனும் இல்லங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? யார் கண்ணையும் உறுத்திருச்சுங்க. எங்களுக்கு என்னவோ திடீர்னு தோணிருச்சு. டிரெஸ் இல்லாத பொம்மைக்கு டிரெஸ் போட்டா என்ன? அதனால நாங்க டிரெஸ்ஸ மாத்தி விட்டுட்டோம். அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஆனா அந்த என்சர்ட் கமிட்டில இருக்கக்கூடிய மிஷெல் டனினோ அப்படிங்கிற ஹிஸ்டோரியன் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. உள்ள என்ன நடந்ததுன்னு. அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தின இந்த சாப்டர்ல ஓப்பனிங் பேஜ்லயே இந்த பொம்மைய நாம வைக்கணும் அப்படின்னு அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அப்போ என்சாட் குழுவுல இருந்த பல பேரு, ஐயையோ! இது நிர்வாண படம். 9ஆம் கிளாஸ் பசங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். தவறான எண்ணங்கள் உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த படத்த அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு ஹால்மார்க் இந்த ஸ்டாச்சு. இத அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீண்ட நெடிய ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் மிஷெல் டானினோ ஒட்டுமொத்தமா மறுத்ததுனால, சரி போனா போகுது. உன் ஆசைக்கு வேணா சாப்டர்ல நடுவுல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு போட்டோ போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோய டிஜிட்டலா இவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. இதற்கு மிஷெல் டானினோ தன்னுடைய கண்டனங்களை ரொம்ப தீவிரமா பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன விமர்சனத்த பதிவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது சென்சார்ஷிப்க்கு சமம்.
நீங்க ஒரிஜினல் ஆர்டிஃபேக்ட்ட இந்த மாதிரி சென்சார் பண்றதுனால, அதோடைய அடிப்படை தன்மைய நீங்க மாத்துறீங்க. நீங்க ஆர்ட்ட சென்சார் பண்ணல. நீங்க வரலாற்ற சென்சார் பண்ண முயற்சி பண்றீங்க. இது அயோக்கியத்தனம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். இது காலனி ஆதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். எந்த அடிப்படையில இத சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடிவல் ஏஜஸ்ல இந்த மாதிரி தான் மைக்கேல் ஆஞ்சலோ செதுக்கிய அந்த டேவிட் அப்படிங்கிற அந்த சிலையுடைய ஆணுறுப்பை ஃபிக் லீஃப வச்சு மறைச்சாங்க. யார் மறைச்சாங்கன்னா, சர்ச்சஸை சேர்ந்தவர்கள். ஏன்னா, நிர்வாணம் அப்படிங்கிறது அவங்க கண்ண அன்னைக்கு உறுத்தியிருக்கு. அப்ப ஆர்ட்ட சென்சார் பண்றது மூலமாக ஒரு கலாச்சாரத்தை, வரலாற்றை சென்சார் பண்ணி, அடுத்து வர தலைமுறைக்கு தவறான விஷயங்கள கடத்த முயற்சி பண்றீங்க. இது மிகவும் தவறு அப்படின்னு அவருடைய கண்டனங்கள அவர் பதிவு பண்ணியிருக்கார். இது முதல் தடவ தான் என்செட் இப்படி பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பல்வேறு காலகட்டங்கள்ல சங்கிகளுக்கு தகுந்தா மாரி வரலாறை சானிடைஸ் பண்றதும், வரலாறை காவிமயமாக்குற வேலையும், சாஃப்ரனைஸ் பண்ற வேலையும் இவங்க தெளிவா செஞ்சிருக்கிறாங்க. பாப்ரி மஸ்ஜித் அப்படிங்கிற பெயரையே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து நீக்கிட்டாங்க. கோத்ரா கலவரத்த பத்தின பாடத்தையே நீக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாவர்கர் புல்புல் பறவையில பறந்தாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ரீடெயின் பண்ணுவாங்க. வரலாறு இல்லாத திருப்புவாதம், பொய்கள வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வேலைய ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரியாலிட்டிய நம்ம உணரணும். இந்த சிலை என்பது 4000 வருஷத்துக்கு முன்னால அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுடைய பிரதிபலிப்பு. இத வெறும் ஒரு டான்சிங் கேர்லா, ஒரு பெண்ணுடைய நிர்வாண சிலை அப்படின்னு பார்க்க முடியாது. அத கடந்து இதுல பல விஷயங்கள நம்ம பார்க்க வேண்டியது. அந்த பெண் நிற்கக்கூடிய அந்த தோரணை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நிக்கிறா. தன்னுடைய நிர்வாணத்த ஒரு அசிங்கமா, ஒரு அவமானமா அந்த பெண் நினைக்கல. அந்த பெண்ணும் நினைக்கல. இந்த பெண்ணை வடிவமைத்த அந்த ஸ்கல்ப்டரும் அது நினைக்கல. அப்ப அந்த அளவுக்கு பெண்கள் ஒரு முக்கியமான பங்கா அந்த சிவிலைசேஷன்ல இருந்திருக்கிறாங்க. நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எஜிப்சியன் சிவிலைசேஷன் இல்ல மெசொப்பொட்டேமியன் சிவிலைசேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சமூகங்கள்ல இருந்த ஏற்றத்தாழ்வுகள் அந்த சிவிலைசேஷன்ல அவ்ளோ கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகும். எஜிப்சியன் சிவிலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ராஜாக்கள், பாரோக்கள் இருந்தாங்க. அவங்க பெரிய பெரிய மாளிகைல இருந்தாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் சின்ன சின்ன வீடுகள்ல இருந்தாங்க. அதெல்லாம் அந்த எக்ஸ்கவேஷன்ஸ்ல வெளிப்படும். அதே மாரி மெசொப்பொட்டேமியன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க பெரிய வீர தீர சாகசம்லாம் செஞ்சாங்க. அவர்களுக்காக பெரிய பெரிய கோவில்கள், அவர்களை ஆராதனை செய்யக்கூடிய கட்டடங்கள்லாம் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறெல்லாம் இருக்கு. ஆனா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அமைப்புகள், அந்த கட்டிட அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிஃபார்மா இருக்கும். அப்போ அந்த சிவிலைசேஷன்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த சிவிலைசேஷன்ல லெஸ் இன்இக்வாலிட்டி இருந்தது. மக்களுக்கிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் குறைவாக இருந்தது. அப்போ ஒரு சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் குறைவாக இருக்குதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையிலயும் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வரலாற்று ரீதியாக அந்த காலகட்டத்துல பெண்கள் சோசியலா, பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கா எப்படி ட்ரீட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த சிலை மூலமாக எப்படி பெண்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வருது இல்லையா? இன்ஃபாக்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன் அந்த மொஹஞ்சதாரோல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண் சிலைகளை விட பெண் சிலைகள், பெண்களை கடவுளாக மதிக்கக்கூடிய சிலைகள் தான் அதிகம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 4000 வருஷத்துக்கு முன்னால பெண்களை எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பெண்களுடைய நிர்வாணம் ஒரு அசிங்கமாக, ஒரு அவமானமாக பார்க்கப்படல. மாறாக அது கொண்டாடப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அவ்ளோ தைரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் முதல் தடவ இந்த டான்சிங் கேர்ள் இப்படிப்பட்ட கான்ட்ரோவர்சில மாட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதற்கு முன்னாலேயும் 2 முறை இந்த மாரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 1997ல ஹிந்தியில வரக்கூடிய இதிஹாஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜர்னல்ல இந்த டான்சிங் கேர்ள் வந்து பார்வதியுடைய ஒரு உருவம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்தது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதே மாரி 2023ல நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது இன்டர்நேஷனல் மியூசியம் எக்ஸ்போ நியூ டெல்லில நடந்தது. அப்போ மாஸ்காட்டா ரிவீல் பண்றாங்க. இன்டர்நேஷனல் மியூசியம் எக்ஸ்போ உடைய மாஸ்காட்டா இந்த டான்சிங் கேர்ள பிரதமர் நரேந்திர மோடி ரிவீல் பண்றாரு. ஆனா அப்பவும் இந்த சிலையுடைய தன்மைய மாத்த இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நிர்வாணமாக இருந்த சிலைக்கு ரோஸ் கலர்ல சொக்காயும், கீழ ஒயிட் கலர்ல பாவாடையும் போட்டு,
அந்த இயல்பைய மாற்றி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. இன்னைக்கும் 4000 வருஷம் முன்னால நிர்வாணமா, தைரியமா நின்ன ஒரு பெண்ணுக்கு, டிஜிட்டல் ஏஜ்ல, டிஜிட்டல் எராவுல, டிஜிட்டல் மூலமா ஷேடிங் பண்ணி, நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? அப்ப நம்ம முன்னோர்களுடைய வரலாறு எப்படி இருந்திருக்கு? அவங்களுடைய பார்வை எப்படி இருந்திருக்கு? அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கு? அவங்களோட மொராலிட்டி எப்படி இருந்திருக்கு? நாம எவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிப்போக்ரசி என்ன தெரியுமா? இந்த டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு மட்டுமா இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துது? காலங்காலமாக சோழர்கள் வடிவமைக்கப்பட்ட கோவில்கள் இல்லையா? கொனார்க் டெம்பிள் இல்லையா? கஜுராஹோ இல்லையா? அங்கெல்லாம் அந்த காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத தானே சிலைகளா, கோபுரங்கள்ல வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல அத ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸா அவங்க பார்த்தாங்க. நிர்வாணம் ஒரு அசிங்கப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய விஷயமா அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கையுடைய யதார்த்தமா அவங்க பார்த்தாங்க. செக்ஸ்ங்கிறது இட் வாஸ் எ நீட். அப்படிப்பட்ட ஒரு செக்ஸ் எஜுகேஷன கோவில்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கல்ல. அப்போ செக்ஸ்ங்கிறத ஒரு புனிதமான விஷயமா அவங்க பார்த்திருக்கிறாங்க. அது ஒரு பயாலாஜிக்கல் நீட் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கு இந்த சமூகம். அப்போ அத தெளிவாக அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் சிலைகளாக வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அன்னைக்கு ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்த்தாங்க. ரொம்ப டிவைனா பார்த்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு அத வெறும் சிலையா பார்க்கிறோம். அப்போ பார்க்கிறவங்க பார்வையில தான் கோளாறு இருக்கு. அந்த சிலையில இல்ல கோளாறு. இப்படி நாகரிகம், கலாச்சாரம் அப்படிங்கிற பெயர்ல மூடி, மூடி மறைச்சு வச்சதுனால தான் இன்னைக்கு அத பற்றிய ஒரு சரியான புரிதலே இல்லாத ஒரு சமூகத்த வளர்த்து வச்சிருக்கிறோம். இல்லன்னா ஒரு 3 வயசு குழந்தையோ, இல்ல 10 வயசு குழந்தையோ பார்க்கும் பொழுது பாலியல் இச்சைகள் வருமா? அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக பார்க்க தோணுமா? பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட தோணுமா? இதுல இருக்கக்கூடிய உச்சபட்ச வேதனை என்னன்னா, கலாச்சார பாதுகாவலர்கள்னு யாரெல்லாம் குறிப்பிடுறாங்களோ, அவர்கள் தான் இது போன்ற செயல்கள்ல இன்னும் அதிகமா ஈடுபடுறாங்க. எத்தனை போலி சாமியார்கள், ஒரு பக்கம் மதத்த காப்பாத்துறோம், கலாச்சாரத்த காப்பாத்துறோம்ங்கிற பேர்ல எத்தனை பெண்கள சீரழிக்கக்கூடிய கதைகள நாங்க தினம் தினம் பார்க்கிறோம். ஆர்ட்டா பார்க்க பழகுங்க. உங்களோட காமால கண்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே தப்பா தான் தெரியும். 4000 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆர்டிஸ்டிக் கண்ணோட வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலைய இன்னைக்கு போட்டோஷாப் மூலமா மூடி மறைக்கிறோம் அப்படின்னா, பார்க்கிற பார்வையில் கோளாறு இருக்கு. நம்ம கலாச்சாரத்துல கோளாறு இல்ல. நம்ம மூளைக்குள்ள கோளாறு இருக்கு. நம்ம மொராலிட்டில கோளாறு இருக்கு. இதத்தான் அந்த ஹிஸ்டாரியன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஐரணி என்ன தெரியுமா? காலனி ஆதிக்க சின்னங்களை எல்லாம் நாங்க வேரோட அறுத்தெறிவோம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த சங்கி கூட்டம், இது போன்ற செயல்களால் அதே காலனி ஆதிக்க சிந்தனைகள இங்க மீண்டும் இந்து கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல நிலைநிறுத்த முயற்சி பண்றாங்க. இத விட வேடிக்கை, இத விட அவலம் எதுவுமே இருக்க முடியாது. வரலாற்ற திரிக்கலாம், மறைக்கலாம். ஆனா என்னைக்குமே அழிக்க முடியாது. இன்னைக்கும் நியூ டெல்லி நேஷனல் மியூசியம்ல தலை நிமிர்ந்து 4000 வருஷமா எப்படி நிர்வாணமா, கான்ஃபிடென்ட்டா நின்னாளோ, அதே மாதிரி இந்த நடன மங்கை நின்று கொண்டிருக்கிறாள். 4000 வருஷத்துக்கு முன்னால ஒரு சமூகம் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது. 4000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். மாறாக போட்டோஷாப் மூலமா அத மாற்றணும், இல்ல அழிக்கணும்னு நினைக்கிறது அபத்தம். டெக்ஸ்ட் புக்ல மூடி மறைச்சிருவீங்க. மியூசியம்ல இருக்கக்கூடிய சிலைய என்ன பண்ணுவீங்க? திரை போட்டு மூடி வச்சுருவீங்களா? மியூசியத்துக்கு எத்தனையோ குழந்தைங்க வருவாங்க. அவங்கலாம் அந்த சிலைய பார்க்க மாட்டாங்களா? அப்படி பார்க்கும்பொழுது கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏம்மா இங்க சிலை நிர்வாணமா இருக்கே, டெக்ஸ்ட் புக்ல மட்டும் எதுக்கு ஆடை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க? அப்படிங்கிற கேள்வி எழாதா? வரலாறா கத்துக் குடுங்க. கலாச்சாரத்த கலாச்சாரமா பாருங்க. மாறாக வரலாறுக்கு பெயிண்ட் அடிக்கிற இந்த வேலைய தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் சாயம் கண்டிப்பா வெளுத்து போகும். நன்றி. வணக்கம்.